ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் ரீசெண்டாக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். மார்க்கெட்டில் ரூபா சொல்லிட்டு குவிட்டு இப்படி மாதிரி சேலை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ரூபாய்க்கு அப்படி என்னடா சேலைக்கு தராங்க, அப்படி எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காகவே நான் அந்த 2 சேரீயை வாங்கிட்டு வந்தேன். ஒரு சேலை ரூபா, அந்த மாதிரி 2 சேலை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு பிரித்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதில் டபுள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, செக்கடி செக்கடாக போட்ட பிங்க் கலரு, பக்கத்தில் ஒயிட் கலரு. ஒவ்வொரு கலருக்கும் பக்கத்துலேயும் என்ன பார்த்தாங்க ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா, சரி ஜாயிண்ட் கொடுத்தா ஒரு இந்த வேஸ்ட்டு இதை துணியெல்லாம் வச்சு இப்படி ஒவ்வொன்றா அப்படி ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்படி தான் நான் நினச்சி பார்த்தேன். ஒவ்வொன்றா சைடு இந்த மாதிரிலாம் நான் விரித்து வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் சேலையை மடித்து வச்சதுக்கப்புறமேலு அந்த பார்டரை செக் பண்ண பார்த்துங்க, ரொம்ப ஆச்சரியமாயிட்டு எனக்கு. அந்த பார்டரில் பாருங்கள், அப்படியே கட்டிட்டு நம்ம அந்த பார்டரில் அழுக்கு படியும் பார்த்தீங்களா, அந்த அழுக்கு அப்படியே இருக்குதுங்க சேலையில். இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட்டிட்டு நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த சேரீ. இது புது சேரீயே கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் தயவு செஞ்சு ரூபா இந்த மாதிரிலாம் சீப்பாக வைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதை கட்டிட்டு கொடுக்குற புடவை மட்டும்தான். அதை நிறைய பேர் நம்ம பேர் வேணான்னு சொல்லிட்டு யாருக்காவது நம்ம சில பேர்லாம் நம்ம பாவப்பட்டவங்களாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, சேலை இருக்கா சேலைக்குனா. நானும் நிறைய சேலை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சேலையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அயன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விற்றுடுறாங்க. அதே மாதிரி மார்க்கெட்லேயும் கொண்டு போய் பழைய ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடுவோம். அதெல்லாம் இந்த மாதிரிக்கெலாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுறாங்க. அழுக்கு அவ்வளோத்துலேயும் அழுக்கு இருக்குங்க, அவ்வளோத்துலேயும் அழுக்கு இருக்குது. இதை அயன் பண்ணி அவங்க ஒரு ரூபான்னு கொடுத்து அவங்க ஒரு விலையை வச்சு இந்த மாதிரி விற்று அவங்க இதை பார்த்துக்கிறாங்க. இது உங்களுக்காக மட்டுமே நான் பார்க்குறேன். இதை கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிட்டையும் காட்டுங்க. அங்கேயும் இந்த மாதிரி சேரீ வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். இந்த சேலை பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த இடத்துல பார்க்கும்போது எடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த சேலை பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ அழுக்கு பாருங்கள். பார்டர் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ அழுக்கு பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் இந்த சேலையை துவைக்காமல் கூட கொண்டு தந்திருக்காங்க. அதுதான் மெயின் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வாங்கின 2வது சேரீ நான். இது பார்த்திங்கன்னா ராமா க்ரீன் மாதிரி, ராமா ப்ளூ மாதிரி அந்த மாதிரி ஒரு கலரு. முந்தானை பார்த்திங்கனாக்கா பிங்க் கலர் இருக்குது. இதில் 2லையுமே என்ன மெயின் அப்படின்னாக்கா 2லையுமே ப்ளவுஸ் கிடையாது. ஏன்னா ப்ளவுஸ் வெட்டி ஏற்கனவே நம்ம தச்சுருப்பாங்க, அப்படிங்கனால ப்ளவுஸ் கிடையாது. இந்த சேலையில் அந்த பேப்பர் மட்டும் புது சேரீ மாதிரி வச்சுட்டாங்க பாருங்கள். மொடன் நம்ம எடுக்கும்போது இந்த மொடன் இருக்குமா, அப்போ எல்லாம் புது சாரீ நினச்சி அப்படி வாங்கிடுவாங்கன்னு நினப்பில் வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல. இந்த சாரியை பொறுத்தளவுக்கு பார்டர் கீடர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கேயும் அழுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது நல்லா அயன் பண்ணி நல்லா நீட்டாக கொண்டு கொடுத்துருக்கேன். அதுக்காக இது புது சாரின்னு சொல்ல முடியாது. புது சாரினா அதுலேயும் ப்ளவுஸும் இருக்கும். ஆனால் ப்ளவுஸும் இருக்கிறது நம்ம புது சாரி தான் நினச்சி நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வேறு ப்ளவுஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.